ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 26th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம கோன் இந்த வின்க்கு தான் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைஞ்சு இருந்துக்கிட்டு இருப்பார். அதுவும் அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க கோன் அப்பா கிட்ட. அதனால் அவர் ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிடுறாரு. அதனால் கோனும் யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்த்துட்டு டாக்டரையும் மீட் பண்ணி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வாடி உட்காந்துருக்கா. அவளை பார்த்த உடனே ஷாக் ஆகிருந்தார். அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோடில் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த வாடி இருக்கா இல்லையா, அவள் தான் சும்மாவே விட மாட்டாள்ல. அவள் ஏற்கனவே வேற அந்த கோன் பண்ண அந்த சிசிடிவி கேமராவில் இருந்து வீடியோ ஃபுட்டேஜும் எடுத்துக்கிட்டா. அதே எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. கோன்க்கு இவ எப்படா இதெல்லாம் கண்டுபிடிச்சா, இவ எப்போ பார்த்தாலும் பின்னாடியே இது பண்ணிக்கிட்டே இருக்காளே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளன்ட்டு அவரும் பதிலுக்கு, நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத, உனக்கு ப்ராப்ளம் ஆகிட போகுது, தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, நீ இதெல்லாம் யாருக்காக பண்ணுற, அந்த ரோஸ்க்காக தானே பண்ணுற, அவள் மோனே கிடையாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, அவள் மோன் கிடையாது, எல்லா ப்ரூஃபுமே இருக்குது, இந்த வின்னும் மோனும் சேர்ந்து தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் இருக்க சொத்தை நாட்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க. நீ எதுக்காக அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ இப்படி தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கணும், டைரெக்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்லங்கிறதுக்கு கோனுக்கு செம்ம கோவம் ஆகிடுது. இது எல்லாமே ரோஸ்க்காக தான் பண்ணுறாரு. அது இல்லாத அந்த வின்னை கையும் காலமாக பிடிக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறா. எதுவும் புரிஞ்சிக்காமலே சும்மா வந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசி விட்டுறாளா. அதனால் இங்கே பாருவாடி, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இது எங்கள் குடும்பத்தோட பிரச்சனை, நீ தேவையில்லாத இதில் தலையிடாதுன்னு சொல்லி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி விட்டுறானா. அதனால் அந்த பொண்ணு பாவம் செம்ம கோவம் ஆயிடுறா. கோனுக்காக தான் இவ்வளோ தூரம் அவளும் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. கோனுக்கும் இந்த விஷயம் புரியாமலாம் இல்லை, ஆனால் எங்கே இவளுக்கும் ஏதாவது உயிருக்கு ஆபத்தாயிடுமோங்கிற பயத்தில் தான் இவளை எப்படியும் பக்கத்தில் ஒட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கோவத்தோட போனா இல்லையா, நல்லா உட்காந்து வீட்லேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் அவங்க அப்பா 2 பொண்ணுங்களோட தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு செம்மையாக கோவத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே 2 பேத்தையும் அனுப்பி விட்டுட்டு வாடிக்கிட்டு வந்துட்டு, வாடி என்னாச்சு, ஏன் இப்படி கோவமாக இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, இந்த கோன் தனியாக யாருக்கும் தெரியாத மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ப்பா, இந்த வின்னை பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானாப்பா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காகம்மா அதிலெல்லாம் தலையிடுற, அது அவனுடைய பிரச்சனை, அவன் பார்த்துக்குவான், அவன் குடும்ப பிரச்சனை, நீ எதுக்காக இதில் போய் தலையிட்டு கிடக்குற, இல்லைப்பா அவன் தனியாக இருந்துட்டு பாருப்பா, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது, இந்த மோனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சாவே போதும், ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறான்ப்பா, ஏதோ பண்ணிக்கிட்டு கிடக்குறான், எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது, அதுவும் இல்லாத நான் இப்போ அவனை கண்டுபிடிச்சி அவனை போய் பார்த்து பேசினேன்னா அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா தனியாக. இங்கே நம்ம ரோஸ் அவங்க எத்தனை நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல்லே இருக்க முடியும், வீட்டுக்கு வரலான்ட்டு வீட்டுக்கு வருவாங்களா, கோன்னு அம்மா இருப்பாங்க, அவங்கள பார்த்த உடனே வணக்கம் சொல்லவும் அவங்க ஆனால் கண்டுக்க மாதிரியே இல்லை. இவ்வளோ நாளாக எவ்வளோ பாசமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க மோன் இல்லை ரோஸுங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஆனால் அவங்களுக்கு ரோஸ் இல்லைங்கிற விஷயத்தை விட அதிகமாக இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாலே, பொய் சொல்லி ஏமாற்றிட்டாலேங்கிற கோவத்தில் தான் அவங்க ரோஸ்கிட்ட கடுகடுன்னு பேசுகிறாங்க. எதுக்காக இங்கே வந்தங்கிற மாதிரி பேச, ரோஸும் ஆமாம் நான் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன், கோன் வந்து என்னைய போலீஸில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன், நானும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேம்மா, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், இந்த விண்ணையும் பிடிச்சாகணும்ல, அதுக்காக தான்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோன் அம்மாவுக்கும்னு சொல்ல முடியாது, சரி அது இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருக்கிறதையும் பார்த்து தானே ஆகணும், சரி சரி வான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் யூ யங் வந்துட்டு, ஏய் ரோஸ் நீ எப்போ இங்கே வந்த, இப்போ நம்ம வீட்டில் கோன் இல்லாதால இந்த வின் இங்கே வந்துருவானோ, உங்ககிட்ட எதுவும் வரேன்னு சொன்னானான்னு கேட்குறதுக்கு, இல்லையே என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே, எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த வின் என்ன பண்ணுறான்னா, நம்ம மோனுடைய சொத்தை ஏற்கனவே அவங்க அப்பா வேற எழுதி தரேன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் லாயர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதில் இப்போ மோன் சிக்னேச்சர் பண்ணால் கூட செல் ஆகும்ல, அவங்க அப்பாவும் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணிட்டார் இல்லையா,
நம்ம மோனியும் சைன் பண்ண சொல்லிடலாமா அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சொத்து பத்திரம் எப்படி கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. லாயரும் இப்போ மாஸ்டர் வர உடம்பு சரியில்லாத இருக்காரே, இப்பயே வேணுமா, இப்பயே சைன் பண்ணியே ஆகணுமான்னு கேட்குறான். இல்லை, எவ்வளோ நாள் தான் இங்கேயே மோன் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் இங்கேயே இருக்கிறது, எனக்கு ஊரில் பிஸ்னஸ்லாம் இருக்குல்லையா, நானும் அங்கே போய் பார்த்தாகணும், அவங்க அப்பாவும் அவளை விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் லாயரும் சரி நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம கோனுடைய அப்பா கண்ணு முழிச்சிடுறாரு. நர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா, இருங்க நாங்கள் உங்கள் வீட்டில் இருந்த ஆட்களெல்லாம் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க. எல்லாரும் உடையந்துடுறாங்க. நம்ம ரோஸ், கோன் அம்மா, யூயாங் எல்லோரும் வந்துடுறாங்க. ரோஸ் மட்டும் தனியாகவே நின்றுட்டு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நிற்பாங்களா. நம்ம யூயாங் இருந்துட்டு நீயும் போய் இப்போ பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாளா. அதுக்கப்புறம் அவங்களும் உள்ளே போகிறாங்க. கோன் அம்மா ஓடின உடனே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. நீங்கள் திரும்ப கண்ணு முழிச்சிட்டிங்களா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ரோஸும் நின்றுட்டு இருப்பாங்களா. கோன் அப்பா அவங்கள பார்க்குறாரு. ஆனால் பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஸ்க்கு அங்கே நிற்க முடியல. அவங்க அப்படி பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுதா. அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவுடனே யூயாங் வந்துட்டு என்னாச்சு, அப்பா கண்ணு முழிச்சிட்டாரான்னு கேட்க, கண்ணை முழிச்சிட்டாரு, நீ போய் பார்த்துடுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த பொண்ணு உள்ளே போன உடனே நம்ம ரோஸ் அங்கேயே உட்காந்துருப்பாங்களா. அப்போ லாயர் இருந்துட்டு நம்ம ரோஸ்க்கு கால் பண்ணுவான். ரோஸ் கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறதுக்குள்ளே இந்த வின் வந்து பிடுங்கிக்கிறான். யாருக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு காதில் வச்சு கேட்குறான். அப்போ நம்ம லாயர் தான் பேசுகிறாரு. அவர் வின் பேசுகிறத பார்த்த உடனே ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, அப்பாவை பார்த்தாங்களா, அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லி மழுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் லாயரும் கால் கட் பண்ணிவிட அவங்க வீட்டில் தான் நம்ம கோனோ அப்புறம் அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ வின் வந்துட்டு இந்த சொத்து பத்திரத்தில் சைன் போட்டால் அவளுக்கு எல்லாம் கிடச்சிருமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோன் ரோஸ் சைன் போடுறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கோனுக்கு செம்ம கோவமாகுது இந்த வின் மேலே. அவனை ஏதாவது பண்ணி ஆகணுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. லாயர் சைன் பண்ணுறதுக்கும் அந்த வின்க்கு கால் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு. உடனே இந்த வின் வந்துட்டு வா நம்ம இந்த சொத்து பத்திரத்துலலாம் சைன் பண்ணி ஆகணும் வான்னு சொல்லி கூப்பிட, அவங்க இல்லை என்னாலலாம் வர முடியாது, நான் எதுக்காக பண்ணணும், நான் ஒன்றும் மோன் கிடையாது, நான் ரோஸ், என்னாலலாம் பண்ண முடியாது, இதுக்கு மேலெலாம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை, நீ வந்து தான் ஆகணும், எனக்கு அதை சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ போயிடு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் உனக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை இவ்வளோ தூரம் மெதுவாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நீ அதில் மட்டும் சைன் பண்ணலான்னா உங்கள் அம்மாவும் உன் தம்பியும் என்கிட்ட தான் இருக்காங்க, அதை மறந்துடாத. நான் சொன்ன வேலையை நீ செஞ்சு கொடுன்னு சொன்ன உடனே சரி வேறு வழி இல்லையே, அவங்க அம்மாவை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருக்கானே, அதனால் அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் லாயரோ அந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்து சைனும் வாங்கிக்கிறாரு ரோஸ்கிட்ட. அவங்க மோன்லாம் சைன் பண்ணல, ரோஸுன்னு தான் சைன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ரோஸ் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு அப்படியே வின்க்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே சைன் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருப்பாங்களா ரெண்டு பேரும். அந்த சமயத்தில் கோன் அப்பா தான் கண்ணு முழிச்சிட்டார் இல்லையா, அதனால அவரை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ரோஸ் கோன் அப்பா வீட்டுக்கு வர்றது தெரிஞ்ச உடனே அவங்க முதல்ல காரை விட்டு இறங்கி ஓடி போயிடுறாங்க அவங்க கூட. இந்த வின் தனியாக உட்காந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டானா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு இந்த வின் என்ன பண்ணுறான்னா கோன் அப்பாவுக்கு ஏதோ டீ கொண்டுக்கிட்டு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கான். அப்போ ஏதோ ஒன்று வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தால அதில் ஏதோ ஒன்று கலந்துருப்பான் போல இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு கோன் அப்பா ரூம்குள்ளேயும் வந்துடுறான். இது இன்னைக்கு எப்படியாவது கொடுத்து அவரை கொன்னுறணும்னு நினச்சிக்கிட்டே வருவானா. அந்த சமயத்தில் கோன் அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்னப்பா இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வர, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா நான் கோன் அப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அப்படியே அவருக்கு டீயும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்களே. அவர் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவரை இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவரை நாளைக்கு நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெதுவாக பேச அனுப்பி விட்டுறாங்க. இவங்க வெளியே அனுப்பிவிட்டாங்களே, அவனுக்கு செம்ம கோவமாகுது. இந்த கோவத்தெல்லாம் யாருக்கிட்ட காட்டுவான், நம்ம ரோஸ் கிட்ட தானே காட்டுவான். உடனே அவங்க ரூமுக்கு வந்துட்டு கதவை தட்டிட்டு உள்ளே வந்துட்டு, நான் உள்ளே போனால் கூட அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, கோன் அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக போகிறேன், அவங்க உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க என்னைய, என்ன தான் இங்கே நடக்குது, அவங்க என்னை பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிறாங்கண்ணா, நீ ஏதோ உண்மையை சொல்லி வச்சிட்டியா, உண்மையை சொல்லு என்கிட்ட
அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட எல்லா கோவத்தையும் இறக்கிக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கள நான் எதுக்காக சொல்லணும்? நான் சொன்னேன்னா நானும் தானே ஜெயிலுக்கு போகணும். நான்லாம் சொல்ல கிடையாது. நான் எந்த உண்மையும் சொல்லலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்பானா? இங்கே பாரு, நீ என்கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு எனக்கு பின்னாடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தோணுது. அப்படி மட்டும் ஏதாவது பண்ணுனேன், உங்கள் அம்மாவும் உன் தம்பியும் என்கிட்ட தான் இருக்காங்க. அதை மறந்துடாத. அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கு. இந்த கோனும் உயிரோடு இருக்கானா இல்லையா? அவன் உயிரோடு இருந்தாலும் வெளியே வந்திருக்கணும். இல்லை செத்துருந்தாலும் அவன் உன்னோட உடம்பு கிடச்சிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு நம்ம ரோஸ்க்கு செம்ம கோபமாயிடுது. நீ வெளியே போயிடு, இங்கே வந்து உட்காராத, வெளியே போயிடுன்னு சொல்லி அவனை வெளியே துரத்தி விட்டுட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு செம்மையாக அழுகிறாங்க. இவன் வெளியே வந்துட்டு மேய்க்கு கால் பண்ணி நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்கிறான். என்னத்தை சொன்னான்னு தெரியல, என்னத்தை செய்ய போகிறான்னு தெரியல. வில்லத்தனமாக ஏதோ பண்ண போகிறான். இவங்க உள்ளே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருப்பாங்களா. அந்த சமயத்தில் கோன் வந்துடுறாரு. கோனை பார்த்த உடனே, கோன் நீயா? நீ எப்போ இங்கே வந்த அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அவரும் கண்ணத்தை தொடச்சி விட்டுட்டு அழாத விடுன்னு சொல்ல, இல்லை இந்த வின் தான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மாவை வச்சு மிரட்டி மிரட்டி இந்த சொத்தோட பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ண வச்சுட்டான் அப்படிங்க. கோனும் நான் அவனை சும்மா விட மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ரோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன், இவனை நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாத எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, படுத்து தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரூமுக்கு வருவாரா. அங்கே அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அது விஷயம்? அந்த ரோசானாவை போயிட்டு போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்ட எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடுதுல்ல, எதுக்காக நீ அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கோனும் அப்படிலாம் இல்லைம்மா, நான் பண்ணுற வேலை அந்த வின்னை எப்போயுமே வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்ணி, அதையும் இதையும் பேசிட்டு நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு, எனக்கு நீ பண்ணுறதே சரிப்படலை. வாடி பாவம், வாடியை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்குமா? அந்த பொண்ணை விட்டுட்டு நீ இந்த மாதிரி இவளுக்காக நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவ தான் நம்மளை ஏமாற்றி இருக்கால, அவளை கொண்டு போய் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதுக்கு, அம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. காலையிலேயே இந்த விண்ணும் மேவும் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க. அந்த மே இருந்துட்டு ஏதோ ஒரு மருந்தை அவன் கையில் கொடுக்குறா. அது என்ன மருந்துன்னு தெரியல, ஒரு வேளை பாய்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவளும் அந்த பாய்சனை கொடுத்துட்டு, நீ இதிலெல்லாம் மாட்டிக்காத, உனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடச்சிடக்கூடாது, பார்த்து செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பிளான் பண்ணபடியே பண்ணிடலாம். ரோஸ் அம்மாவை பார்த்துக்கிட்டு தானே இருக்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்க, நம்ம ஆட்கள்லாம் அங்கே இருந்துக்கிட்டு தானே இருக்காங்கன்னு கேட்குறான். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, சைலண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் வாடி கால் பண்ணிடுறா. ஆனால் இந்த வின் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், சும்மா கால் கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணுறான்னா, டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிடுறான். கிச்சனுக்குள்ளே கோன் அம்மா கூட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஹெல்ப்பர், அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே, இந்த சாப்பாடு யாருக்கு, இந்த சாப்பாடு யாருக்கு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்கக்கிட்ட இருக்கான். அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவங்களும் இவன் ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு அப்பாவித்தனமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேங்காக்கில் நம்ம ரோஸ் தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய கச்சடா டப்பாவை கொண்டு வரான். வெளியே இந்த கச்சடாலாம் எடுத்துகிட்டு போவாங்களே, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த சமயத்தில் யூயாங் அங்கே வரவும், யூயாங் இங்கே என்னத்துக்கு வந்த? நான் தான் ஏற்கனவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னா எதுக்காக வந்தங்கிறதுக்கு, வின் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவானோன்ட்டு பயந்துட்டு தான் கோன் என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. நான் கோன் சொல்லவும் தான் இங்கே வந்தேன்னு சொன்னோடனே, சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஆல்ரெடி தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அவளுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும், நீ எதுக்காகம்மா இங்கே வந்தேன்னு கேட்குறதுக்கு அந்த பொண்ணு சமாளிக்கிறா. நான் இங்கே ஃபுட் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் ராட் என்ன பண்ணுறான்னா, யூயாங்க தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, இந்த வீட்டை ஆல்ரெடி ஆட்கள்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ எப்படி இங்கே இருக்க முடியும்? நீ இங்கே இருக்கிறதுக்கு தெரிஞ்சால் இன்னும் பெரிய ஆபத்தாயிடுமேன்னு சொல்கிறதுக்கு,
அப்போது ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு கச்சரா பெரிய டப்பாவை கொண்டு வந்தான்ல கச்சரா டப்பா, அதை நம்ம யூஸ் பண்ணி உள்ளே வந்துடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே போல் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்னா வாங்கிட்டு போகிறா. கூடவே ராட்டும் வரான். ராட் வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஹாப்பியாக நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி கார் டிரைவரை காரை முன்னாடி கொண்டு வர சொல்கிறா. முன்னாடி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு உள்ளே ஏறுற மாதிரி ஏறிட்டு அந்தாண்ட சைடு வழியா ராட்கிட்ட இறங்கிடுறா. ராட்கிட்ட இறங்கின உடனே அப்படியே அந்த பெரிய கச்சடா டப்பா இருக்கு இல்லையா, அந்த கச்சடா டப்பாக்குள்ளே உட்காந்துக்கிறா. இது எல்லாத்தையும் அங்கேருந்து 2 ஆட்கள் வேற மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு உள்ளே இறங்குறது தெரியல. அவங்க தள்ளி இருந்து பார்க்குறதால அந்த பொண்ணு உள்ளே இருக்கிறது தெரியாத இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த காரும் சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையும் அனுப்பி விட்டுறான். அவங்களும் ஏதோ கஸ்டமர் தான் வந்திருக்காங்களாட்டுக்கு அதான் அனுப்பி விடுறான்னு சொல்லிட்டு அந்தாண்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த டப்பாவை நகர்த்தலான்னு சொல்லிட்டு நகர்த்து பார்ப்பான். இழுக்கவும் முடியாது, அவனால் நகர்த்தவும் முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குமா. என்ன பண்ணிடுறான்னா எட்டி உதச்சி ஒரு தள்ளி விட்டுறான். அந்த பொண்ணு பயத்தில் கத்திக்கிட்டு இருக்குது. என்னடா பண்ணுற, என்னைய கொடுமைப்படுத்தாதடான்னு உள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவன் அதை தள்ளி விட்டது மட்டும் இல்லை, அதை அப்படியே உருட்டிக்கிட்டே போயிடுறான் உள்ள வரைக்கும். உள்ளே உருட்டிக்கிட்டே போயிட்டு அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணால் பொத்துன்னு அந்த பொண்ணு வந்து விழுவுது. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே முடியல. உருட்டி விட்டதில் அந்த பொண்ணுக்கு மயக்கமாகவே வருது. வெளியே எழுந்திரிச்சு வந்தா மயக்கம் போடுற மாதிரி அப்படியே விழலை போகிறாளா. ராட் தான் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிறான். ஐயோ விழுந்துடாத, வா வா மெதுவாவான்ட்டு பிடிச்சிக்கிறான். இங்கே இந்த வாடி விடுற மாதிரியே இல்லை இந்த வின். அவன் காலை அட்டன் பண்ண மாட்டேன்ட்டான் இல்லையா, அதனால அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கும் வந்து கேட்குறான். இந்த மாதிரி வின் இங்கே இருக்கானான்னு கேட்குறதுக்கு அங்கே உள்ளவங்க இல்லையே, அவர் அப்பயே வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போவா, கோன் வீட்டுக்கு முன்னாடி வந்து தான் நின்றுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணுறது, எப்படி இவனை பிடிக்கிறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த சமயத்தில் இங்கே உள்ள நம்ம கோன் அம்மாவுடைய ஹெல்ப்பர் இருக்காங்களே, அவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கோன் அம்மாவும் வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே 2 பேருமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த வின் அவங்க போனதுக்கப்புறம் உள்ளே தான் மறைஞ்சிருந்திருப்பான் போல இருக்கு. அவன் அங்கே வெளியே வந்துட்டு கொடுத்துருந்துருப்பா இல்லையா ஒரு பாய்சனை, அந்த பாய்சனை கொண்டு வந்து குழம்புலலாம் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கான். யாரை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறான்னு தெரியல, குடும்பத்தையே கொல்ல போகிறானா என்னன்னு தெரியல, எல்லா சாப்பாட்டுலேயும் கலந்துக்கிட்டு இருக்கான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. கோன் வேற இந்த வின்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு உள்ளார இவன் என்னென்னவோ வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ யாரை கொல்றதுக்காக அந்த பாய்சனை கலந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அதை அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.